ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கஸ்டமர் பார்க்க தான் வந்திருக்கிறோம். நம்ம புல்லு ரொட்டவேட்டர் வச்சிருக்கிற கஸ்டமரை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். நம்மகிட்ட மொத்தம் ஒரு 20 ரொட்டவேட்டர் பக்கம் இவரே ஒரு ஆளே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாரு. அவரை பற்றி பார்க்க வந்திருக்கோம். அவர் எந்த ஊர், அவர் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக ரொட்டவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே அண்ணே வாங்க. அண்ணே வணக்கம்ண்ணா. நம்ம பேருண்ணா? என்னுடைய பேர் கதிர்வேல். சரிங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகா மாம்பாறை கிராமத்துல இருக்கோம். மாம்பாறை கிராமம். ஓகேங்க. சரி, இப்போ நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை டிராக்டர்னா இருக்கு? எங்கிட்ட ஒரு 20 டிராக்டர் இருக்கு. 20 டிராக்டர் இருக்குங்க. ஓகே. இந்த 20 டிராக்டர்ல இப்ப மேக்ஸிமம் நம்ம ரொட்டேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து ஓட்டிட்டு இருப்பீங்க. இப்ப நம்ம புல்லுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் மாறினது எந்த வருஷம்னா எப்ப? நான் புல்லு ஆரம்பத்துல ஒட்டஞ்சத்திரத்துல சண்முக ஸ்பேர் பார்ட்ஸ் லோகோ இருக்காரு. ஆமா சரி சொல்லுங்க. அவர் வந்து டீலர்ஷிப் எடுத்தப்ப அப்ப நான் கவாடி ரோட்டா வச்சிருந்தேன். சரி சரி. அவர் வந்து நீங்க புல்லு யூஸ் பண்ணி பாருங்க, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, புல்லு பிடிச்சிருந்தால் நீங்க விருப்பப்பட்டா நீங்க ரோட்டார் புல்லு நிறைய மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. சரின்ட்டு என்னுடைய கவாடி ரோட்டார் கொண்டு போய் எக்ஸ்சேஞ்சில் விட்டு ரைட்டு புல்லு ரோட்டார் எடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிஷின் எடுத்திருக்கீங்க. ஒரு மிஷின் எடுத்திருக்கீங்க. ஓகே. அப்ப அந்த ஒரு மிஷின் எடுத்தது காட்டிலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அடுத்தடுத்து நீங்க ரொட்டேட்டர் எத்தனை ரொட்டேட்டர் வாங்கியிருக்கீங்க? பர்ஃபார்மன்ஸ் வந்து பருத்திக்காடு, மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து மொத்த பிராண்டை காட்டிலும் நம்ம பிராண்ட்ல வந்து பினிஷிங் நல்லா இருக்கு. பினிஷிங் மேல வந்து குச்சி உலகம் தெரியாது, ஃபுல்லா மண்ணுக்கு குறைஞ்சிருக்கு. ஓகே ஓகேங்க. அதே மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸ்ல எப்படின்னா இருக்கு? இப்ப நம்ம ஒரு ரொட்டேட்டர் வாங்குறோம்னா அதிகப்படியான வேலை வரும். ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் வேலை பார்த்தா பரவாயில்ல. சில பேர் ஒரு வருஷத்துல வாங்கி ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி செலவு மாதிரி இருக்கு. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரொட்டவேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். சோ நம்ம ரொட்டவேட்டர் யூஸ் பண்றதை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து கத்தி ஓடுற பேலன்ஸ் வந்து ரோலர்ல கரெக்டா இருக்கும். நீங்க டயர் நேர் வர்ற கத்தி மட்டும் ஃபர்ஸ்ட் சீக்கிரமா தேஞ்சிடும். தேஞ்ச உடனே அந்த டயர் நேர் வர்ற கத்தி மட்டும் இந்த ஓரமும் அந்த ஓரமும் இடது ஓரம் வடது ஓரம் இரண்டு பக்கமும் புது கத்தி மாத்திடும். அதுக்கப்புறம் சென்டர் இருக்கிற கத்தியெல்லாம் வந்து இவனுக்கு தெரியும். ஓகே. இப்ப நம்ம ரொட்டேட்டர் இது வரைக்கும் மொத்தம் நம்ம புல்லுங்கிற ரொட்டேட்டர் மட்டுமே மொத்தம் எத்தனை வாங்கியிருப்பீங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாங்கினதுல இருந்து? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது வந்து எனக்கு சொந்தத்துக்கு எனக்கு மட்டும் ஒரு 15 ரோட்டா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மட்டுமே? ஒரே ஒரு. ஓகே ஓகே. பாருங்க, நீங்க இங்க இருக்கிற எல்லா ரொட்டவேட்டர் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து அந்த ஹவாடர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு ஒரு மிஷின் எடுத்த வருது. அதுக்கப்புறம் மொத்த ரொட்டவேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் 20 வண்டி பக்கம் டிராக்டர் மட்டுமே வச்சிருக்காரு. ஆனா ரொட்டவேட்டர்னு பாத்தீங்கன்னா அந்த ஒன் டைம் எடுத்து நல்லா பினிஷிங், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி அப்படிங்கறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட நம்ம புல்லோட ரொட்டவேட்டர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 ரொட்டவேட்டர் மட்டும் வச்சிருக்காரு. ஓகேங்களா? சோ இங்க வேற பிராண்டே உங்களுக்கு இருக்காது. நீங்க பாருங்க. அண்ணா சொல்லுங்க. என்னுடைய நண்பர்களுக்கும் புல்லு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நானே கூட வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. அது ஒரு 6 ரொட்டேட்டர் வாங்கி 6 ரொட்டவேட்டர். ஓகேங்களா? சரி, நீங்க மட்டுமே ஒரு ஆள் மட்டுமே 15 ரொட்டவேட்டர் வாங்கிருக்கீங்க. சோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பினிஷிங் கிடைச்சிருக்குன்ற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நீங்க இந்த ஒரு 15 ரொட்டவேட்டர் நீங்க நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. வேற உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க அந்த ரெக்கமெண்ட் பண்ணவங்க எடுத்திருக்காங்க, அவங்களோட ஃபீட்பேக் நீங்க கேட்டிருப்பீங்க, வாங்கி கொடுத்துருப்பீங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய நண்பர்கள் சொல்றாங்க. என்னுடைய நண்பர்கள் வந்து என்னோட மூலியமா என் நண்பர்களுக்கு இப்ப தெரிஞ்சது, அவங்களுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு நீங்க சொல்லி மறுபடியும் அவங்க வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி அந்த மாதிரியும் வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. இப்ப இத்தனை எடுத்திருக்கீங்க, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நம்ம செலவு வர்றது அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா? செலவு அதிகமா உங்களுக்கு எது கரெக்டா பார்த்துட்டு கிரவுன் ஆயில் கீர் பாக்ஸ் ஆயில் கரெக்டா மாத்திட்டோம்னா சரிங்க, செலவே கிடையாது. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வந்துங்க சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ரோட்டார்ல இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் மட்டும் ஆயில் சீல் மாத்திட்டேன். ஒரே ஒரு தடவை மட்டும் ஆயில் சீல் கிட்டத்தட்ட ஒரு 50 செட் கத்தி ஓடி இருக்கும். ஒரு டைம் கத்தி மாத்தியாச்சு, ஒரு டைம் சீல் மாத்தி. ஓகே. இப்ப நம்ம வச்சிருக்கிற புல்லுல நிறைய வெரைட்டியான பிராண்ட் எல்லாம் இருக்குது, நிறைய வெரைட்டியான மிஷின் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க லைக் பண்ணி எடுக்கிறது என்ன மிஷின்? லைக் பண்ணி எடுக்கிறது சேலஞ்சர் மாடல். மேக்ஸிமம் சேலஞ்சர் ஃபர்ஸ்ட் வந்து புல் பவர் எடுத்தோம். சரி சரி, அது நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி சேலஞ்சர் மாடல் வந்ததும் சேலஞ்சர் மட்டுமே எடுக்கிறேன். சேலஞ்சர் மட்டுமே, ஃபுல் அண்ட் ஃபுல் சேலஞ்சர். ஓகேண்ணா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கிட்டத்தட்ட இவர் ஒருத்தர் மட்டுமே பேரு கதிர்வேலு, மாம்பாறையில இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கிட்டத்தட்ட 20 டிராக்டர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? 20 டிராக்டர் வச்சுக்கிட்டு இவங்க ரொட்டவேட்டர்னு பாத்தீங்கன்னா வேற எந்த பிராண்டு யூஸ் பண்றதே கிடையாது. ஒன்லி புல்லு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு ஒரு மிஷின் அவங்க எடுத்து ஓட்டியிருக்காங்க. அப்ப இருக்கிற சேலஞ்சர் ஃபுல் பவர் V1ங்கிறத அதோட பர்ஃபார்மன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு ஸோ நிறைய ரிசல்ட் கஸ்டமர்ட்டு நிறைய கிடைச்சிருக்கு. அதை அந்த ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு
எடுத்துக்கிட்டு ஸோ ஒவ்வொரு வண்டிக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல் சேலஞ்சர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியா வரும் உங்களுக்கு. ஸோ ஃபினிஷிங்கும் உங்களுக்கு பக்கா வரும். மேக்ஸிமம் உங்களுக்கு மேல வந்து மண்ணு பிடிக்காது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு மேக்ஸிமம் கஸ்டமரோட ஃபீட்பேக் எடுக்கிறனால தான் இந்த ரொட்டவேட்டர் வந்து பாத்தீங்கன்னா புல்லோட அது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேல் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வண்டிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இப்போ ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ரொட்டவேட்டர் மேக்ஸிமம் போடணும். அதனால இவங்க இருக்கிற மேக்ஸிமம் எல்லாமே ஹெவியான வண்டி வச்சிருக்காங்க. அதனால சேலஞ்சர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவையான என்ன வண்டி கெப்பாசிட்டி எத்தனை ஹெச்பி இருக்குதோ அதுக்கு தேவையான மிஷினும் வந்து பாத்தீங்கன்னா புல்ல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ புல்லுல வந்து ஒன்லி உங்களுக்கு ரொட்டவேட்டர் மட்டும் அப்படி இல்லை, சாப் கட்டரு, பேலரு, அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ளோ, ஸோ எல்லா வகையான உங்களுக்கு மெஷின்ஸுமே அவைலபிளா இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒட்டஞ்சத்திர சண்முக ஆட்டோ ஸ்பேர்ஸ் நம்ம தான் டீலர்ஷிப் அங்கதான் எடுத்திருக்கிறோம். யாருக்கு வேணுமோ அங்க வந்து நீங்க கேட்டு கண்டிப்பா உங்களுக்கு நீங்க வாங்கிக்கலாம். நம்பர் இருக்கவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம். ஓகே, பெஸ்டான குவாலிட்டியில பெஸ்டான உங்களுக்கு ரேட்டோட கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி நல்லா ஆஃபர் பண்ணி கண்டிப்பா தருவாங்க. முக்கியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு அதே மாதிரி வாரண்டியும் வந்து பாத்தீங்கன்னா கீர் பாக்ஸ் வாரண்டி மொத்தம் உங்களுக்கு 6 to 1 year வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா எடுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ.